ஹல்லேலூயா. இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொண்டு நடக்கிறவர்கள் அல்லது தேவன் கொடுத்த வார்த்தையை மட்டும் நம்பி வாழ்கிறவர்களை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். நிச்சயமாகவே இந்த தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது. சத்தமா ஆமென் சொல்லுவோமா? எடுத்தவங்க வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 51 முதல் 2 வசனம். நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். சத்தமாமேன் சொல்லுவோமா? வசனம் சொல்லுது, ஒருவனை அழைத்து ஒரு கூட்டமாய் மாற்றுகிற மாபெரும் சக்தி தேவனிடத்தில் மட்டுமே உண்டு. கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஏனென்றால் இங்கே 2 வசனம் 2 பகுதியாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் ஆபிரகாமை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். முதல் வசனம் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மகிமையை வெளிப்படுத்துகிற வசனமாக இருக்கிறது. ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தையை மட்டுமே பிடித்து கொண்டு ஆண்டவரோடு நடந்தான். ஆமென். இந்த நாளின் காலை நேரத்தில் ஆண்டவரின் வார்த்தையை மட்டுமே பிடித்து கொண்டு ஆண்டவரோடு நடக்கிறவர்கள் தேவை கர்த்தருடைய பிள்ளைகள். அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த வேதம் நம் கையில் ஏன் கொடுக்கப்பட்டது? தேவனுடைய வார்த்தை எதற்காக கர்த்தர் கொடுத்தார்? நீங்கள் நானும் இந்த வார்த்தையின்படி செய்வதற்கு மட்டுமல்ல, இந்த வார்த்தைக்குள் இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் பெற்று கொள்வதற்காகவே கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென். இங்கே அழகாக சொல்கிறார் பாருங்க, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணுவேன். பாருங்க, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். முதல் 4 வசனம் ஆண்டவர் அவனை பெயர் சொல்லி கூப்பிடுறார். அவனை கூப்பிடும் பொழுது 75 வயது, ஒன்றும் இல்லாத ஒரு சூழ்நிலை, ஆசீர்வாதங்கள் ஏதோ ஒரு பெயரளவில் இருக்கிற ஒரு சூழ்நிலை. ஆனால் அவனை கூப்பிட்டு அவனுக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தில் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். நான் கீழ்வசனம் படிக்கிறேன் 2-4. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான், லோத்தும் அவனோட கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். கை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு கீழ்ப்படுகிற ஒரு மனிதனை கர்த்தர் தேடுகிறார். ஹல்லேலூயா. அது 10 வருஷம் இருக்கலாம், 20 வருஷம் இருக்கலாம், 50 வருஷம் இருக்கலாம், 60 வருஷம் இருக்கலாம், இன்னும் ஆரம்பத்திலிருந்து பல ஆண்டுகள் தேவனோடு நடந்திருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் சொன்னவர் உருவத்தை அவருக்கு காண்பிக்கவில்லை, வார்த்தையை மட்டுமே அனுப்பினார். ஆபிரகாம், இன்று முதல் உன்னுடைய இனத்தை விட்டுவிடு, உன்னுடைய கலாச்சாரத்தை விட்டுவிடு, உன்னுடைய வழிபாடுகளை விட்டுவிடு, உன்னுடைய எல்லா குணங்களை விட்டுவிட்டு நான் உனக்கு ஒரு தேசத்தை காண்பிக்கிறேன், அதை தேடி வா. கைத்தட்டி அல்லேலூயா சொல்லாமா? எல்லாரும் தலைக்கு மேலே கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ரொம்ப பாக்கியவான்கள். இந்த ஒரு வார்த்தையை அவன் நம்புறான். இன்னைக்கு நம்ம விசுவாசம் எங்கே வரணும் தெரியுங்களா? வேதத்தை படிக்கும் பொழுதெல்லாம் இந்த வேதம் எனக்கு மட்டுமே சொந்தம், அப்படிதாங்க எடுத்துக்கொள்கிறேன். இந்த வேதம் எனக்கு மட்டும்தான் சொந்தம். ஒவ்வொருவரும்
ஆனால் இந்த வேதத்தை படிக்கும் பொழுதெல்லாம், திறக்கும் பொழுதெல்லாம் ஒன்றை பார்க்க, இந்த வேதம் என் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு உன்னத புத்தகம். இந்த வேதம் எனக்குரிய அத்தனையும் கொடுக்க வேண்டிய மாபெரும் சக்தி இந்த வேதத்துக்குள் இருக்கிறது. என்னை மாற்ற வேண்டிய சக்தி, எனக்குரியதை கொடுக்க வேண்டிய சக்தி, என்னை வழிநடத்த வேண்டிய சக்தி, இறுதி வரை என்னை காப்பாற்ற வேண்டிய வல்லமை இந்த பரிசுத்த வேதத்தில் இருக்கிறது. ஆமென். ஆபிரகாம் இந்த ஒரு வார்த்தையை நம்பி அவன் பாரம், அவன் எதிர்பார்ப்பு எல்லாவற்றையும் விட்டு போயிட்டான். பைபிள் சொல்லுது, இந்த உலகம் பாரத்தை கொடுக்கிறது, வருத்தத்தை கொடுக்கிறது, நெருக்கத்தை கொடுக்கிறது, நிம்மதி இழப்பை உண்டாக்குகிறது, சமாதான குலைச்சலை உண்டாக்குகிறது. இவை எல்லாவற்றுக்கும் இந்த பைபிள் விடுதலையை கொடுக்கிறது. கைதட்டலையில சொல்லாமா? இந்த வேதம் மகிழ்ச்சியை கொடுக்கிறது. நீங்கள் எல்லாரும் எவ்வளோ பாரத்தில் எனக்கு தெரியாது. நானும் 86 நான் அந்த ஊழியத்தில் இருக்கிறேன். எங்கள் அப்பாவோட 86 93 வரைக்கும் அடங்கி நடந்து தேவ கிருபையினால் இன்னைக்கு ஊழியனாய் நிலைத்து நிற்கிறேன். ஒரே ஒரு வார்த்தை தான், தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற ஆபகுக் 2ஆம் அதிகாரத்தில் அந்த ஒரு வசனம் தான் என் ஊழியத்தின் அடித்தளம். நான் வேதத்தை கையில் எடுக்கும் பொழுது 86 என்னுடைய வாழ்க்கை ஆண்டுக்கு ஒப்பு கொடுத்தேன். குடும்பத்தின் நெருக்கத்தின் சூழ்நிலையின் காரணமாக மறுபடியும் எனக்குள்ளே ஒரு பின்மாற்றம் என்றால் ஆண்டவரை விட்டு விலகவில்லை, வேலை செய்து கொண்டு நாம் ஊழியம் செய்யலாம் என்று தீர்மானம் எடுத்து அந்த இடத்துல ஒரு சின்ன விபத்தை கர்த்தர் ஏற்படுத்தினார். 88வது வருஷம் நான் நினைக்கிறேன், அக்டோபர் மாதம் நினைக்கிறேன். அந்த நாளில் தான் என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, தன் விசுவாசத்தில் நீதிமான் பிழைப்பான்னு சொல்லியிருக்கிறீங்க. எந்த நெருக்கம் வந்தாலும் இன்றைக்கு நான் எடுக்கிற பைபிள் மரண பரியந்தம் நீர் என்னை உயர்த்தினாலும் சரி, உயர்த்தாவிட்டாலும் சரி, உமக்கு மட்டுமே சேவை செய்வேன் என்று அன்றைக்கு எடுத்த அந்த பைபிள் தான் இன்று வரை என்னை மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கிறது. உங்களையே மேன்மைப்படுத்தும். நிச்சயமாக நான் சொல்கிறேன், உங்களை கண்டிப்பாக மேன்மைப்படுத்தும். பாரம் வருத்தத்தை கொடுக்கிற அந்த பாரத்திலிருந்து வெளியே வருவதற்கு வேதமே முக்கியமானதாய் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல போறீங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வேதத்தை சுமப்பவர்கள், சத்தமாக சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சந்தோஷமா சொல்லுங்க, வேதத்தை சுமக்கிறவர்கள் பாரத்தை சுமக்கிறவர்கள் அல்ல. பாரத்தை சுமக்கிறவர்கள் வேதத்தை சுமக்கிறவர்களும் அல்ல. கைதட்டி அலையில சொல்லாமா? இங்க விஷயம், நீங்கள் ஓவர் பாரத்தை சுமக்கணும் விரும்பினீங்கன்னா வேதத்தை சுமக்க முடியாது, வேத வசனத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. உங்கள் எல்லா பாரத்துக்கும் வேதம் தான் தீர்வு என்று சொன்னால் அந்த வசனம் உங்கள் ஆற்றுக்குள் இருக்கிற பாரத்திலிருந்து விடுதலை கொடுக்கும். ஹல்லேலூயா. இப்போ நான் எனக்கு தெரிந்த அனுபவத்தில் நான் சொல்லுகிறேன். நான் 88 ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி வாழ்கிற ஒரு ஊழியக்காரன். எந்த வீடு எனக்கு தெரியாது. உங்களுக்கெல்லாம் தெரியும், இங்கே வீடுகள் எப்படி இருக்குன்னு தெரியல. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ வீடு, சிலுவை அந்த கிரில் அடையாளம் இருக்கும். ஊழியர்கள் அங்கே போய் ஜெபம் பண்ணுவது வழக்கம். நான் பைபிள் எடுக்கும் பொழுது, ஆண்டவரே, எந்த வீட்டுக்கு நான் போகக்கூடாது ஆண்டவரே, நீர்தான் என்னை போஷிக்க வேண்டும், நீர்தான் என்னை தாங்க வேண்டும், எந்த ஆசீர்வாதமும் என்னை தேடி வர வேண்டும். அந்த வார்த்தை விசுவாசித்துங்க. அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் இதுவரைக்கும் நான் எந்த ஆசீர்வாதத்தை தேடி போகலை. கர்த்தரே ஆசீர்வாதத்தை என்னை தேடி கொடுக்கிறார். ஆமென். நான் தேட வேண்டியது ஒன்றே ஒன்று தான், 2 வேலை தான் நான் செய்கிறேன். தேவ சமூகத்தில் உட்காருகிறோம், வேதத்தை வாசிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை திடீர்னு ஒரு வீட்டுக்கு போக சொல்லுவார், போகிறோம், அவ்வளவுதான். நம்ம செய்ய வேண்டிய 2 விஷயம்தான். ஜெபம் பண்ணுங்கள், உண்மையாக ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை உண்மையாக வாசிங்க. ஒரு நாள் திரும்பி பார்ப்பீங்க, உங்களுக்குள்ள இருக்கிற பாரம் வெளியே போயிடும். வேதத்தை சுமக்கிற மக்கள் தேவை, வேதத்தை தியானிக்கிற மக்கள் தேவை. கொடுக்கிற உபதேசத்தை, தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொண்டு
விடாமல் பற்றி கொண்டு மரண பரியந்தம் ஆண்டவரை பின்தொடர்ந்து வருகிற மக்கள் வர வேண்டும். நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் அனைவரும் அப்படிப்பட்ட உத்தம குணத்தில் இருக்கிற மக்கள் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. அப்படி இல்லை என்றால் இந்த ஊழியம் இவ்வளோ பெரிய வளர்ச்சியையும் தேசங்களில் சபைகளை ஸ்தாபிக்கிற மாபெரும் ஊழியமாக இருக்கிறது என்று சொன்னால் கர்த்தர் இந்த தலைமையும் அவருடைய தகப்பன் எல்லாரையும் கர்த்தர் தெரிந்தெடுத்து இன்றைக்கு இந்த ஊழியம் கிளைகளை விடுகிறதை பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் களைகள் இல்லாமல் வளர்கிற ஊழியம்தான் கர்த்தரின் வார்த்தையின் மீது கட்டப்பட்ட ஒரு ஊழியமாக இருக்கிறது. கைதட்டி அலையில சொல்லலாமா? கிளைகள் இருக்கலாம் நண்பர்களே, களைகள் வரக்கூடாது. இந்த வேதம் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு புத்தகம். நீங்கள் எத்தனை பேர் இந்த வேதத்தை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எந்த பாரமாக இருக்கட்டும், இந்த வேதம் சரியான அற்புதத்தை சரியான பாதையிலே செய்ய போகிறது. கை உயர்த்தலையிலே சொல்லாமல் இன்றைக்கு இரண்டாவது, வேதத்தை இருதயத்தில் வைத்திருக்கிறவர்கள் ரொம்ப பாக்கியவான்கள். அல்லேலூயா. வேதம் எங்கே இருக்க வேண்டும்? இதயத்தில் இருக்க வேண்டும். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஏசாயா 51 அதிகாரம் 7 வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா 51:7 வசனம். நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கணங்காமலும் இருங்கள். ஆமென். இரண்டாவது, வேதத்தை இருதயத்தில் வைத்திருக்க வேண்டும். දෙවියන් වහන්සේගේ වචනය අදවත තුල තබාගෙන තිබෙන්න අවශ්‍යයි. இந்த வசனம் சொல்லுது, நீதியை அறிந்தவர்களே, ධර්මිෂ්ඨකම දන්නා වූ என் මනුෂ්‍යයන්, வேதத்தை මගේ වචනය இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, මගේ වචනය ඔබගේ හදවත්වල තැම්පත් කරගන්නා වූ ජනතාව, எனக்கு செவி கொடுங்கள். මට ඇවුම්කන් දෙන්න. கீழே ஒரு வார்த்தை ரொம்ப அற்புதமான வசனம். මේ වචනේ ඉතාමත් වැදගත්. மனுஷனின் நிந்தனைக்கு பயப்படாமல் இருங்கள். මනුෂ්‍යයන් දෙන්නා වූ දුකට ඔබ බය වෙන්න එපා. அவர்கள் தூஷணங்களை கண்டு அஞ்ச வேண்டாம். ඔවුන් කියන්නා වූ වචන වලට බය වෙන්න එපා. தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள் இருப்பதினால දෙවියන් වහන්සේගේ වචනේ ඔබ තුල තිබෙන නිසා நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ඔබ ආශිර්වාද ලද්දා වූ கரங்களை ජනතාව. உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? දැත් ඔසවමින් ආමෙන් ஏசாயா කියමු. தீர்க்கதரிசன புஸ்தகம் 26 அதிகாரம் 2 வசனம். එසායා 26 දෙවැනි පදය. சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். සත්‍යතාවය අනුගමනය කරන්නා වූ මාගේ ජනතාව ඇතුළට එන්නා වූ පිණිස දොරටුව විවෘත කරන්න. உங்களுக்கு அடைக்கப்பட்ட கதவெல்லாம் திறக்கணுமா? ඔබගේ சத்தியத்தை கை கொள்ளுகிற மக்களாய் மாறுங்கள். ඔබගේ වැසණු දොරවල් ඇරෙන්න අවශ්‍ය නම් ඔබ දෙවියන් වහන්සේගේ වචනය අනුගමනය කරන්නා වූ ජනතාවක් මෙන් වෙනස් වෙන්න. பல நேரத்தில் நெருக்கடியான சூழ்நிலை நான் சந்தித்திருக்கிறேன். බොහෝ වෙලාවට ඉතාමත් අමාරු වාතාවරණයකට මම මුහුණ දී සිටිනවා. அவமானமான சூழ்நிலை நான் මම சந்தித்திருக்கிறேன். නින්දාවට මුහුණ දී තිබෙනවා. பல முறை எங்களுடைய சபைகள் உடைக்கப்பட்ட சூழ்நிலையாய் மாறி போய்விட்டது. බොහෝ අවස්ථාවල මගේ සභාව කැඩනු ලැබුවා. நான் நம்பினவர்கள் எல்லாருமே என்னை ஏமாற்றி விட்டார்கள். මම විශ්වාස කරා මාගේ ජනතාව මාව රැවට්ටුවා. இன்று வரை என்னை ஏமாற்றாத ஒன்றே ஒருவர் ஆண்டவராக இருக்கிற இயேசு ஒருவர் අද மட்டும்தான். දවස දක්වා මාව රැවට්ටන්න නැතුව මඟ පෙන්වන වූ එකම තැනන් වහන්සේ දෙවියන් වහන්සේ පමණයි. நான் ஆண்டவரையும் அவருடைய வார்த்தையும் உறுதியாய் பற்றி கொள்ள ஆரம்பித்தேன். මම දෙවියන් වහන්සේවත් දෙවියන් වහන්සේගේ වචනයත් තදින් අල්ල ගන්න පටන් ගත්තා. இன்றைக்கு எனக்கு முன்பாய் அநேக கதவுகளை கர்த்தர் திறந்து வைத்தார். අද දවසේදී මා ඉදිරියේ උන්වහන්සේ බොහෝ දොරටු විවෘත කරමින් තබා තිබෙනවා. யாருக்கெல்லாம் அடைக்கப்பட்ட கதவு இருக்கிறதோ, කාටද වැසුණු දොරවල් තිබෙනවද? வழியே இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, මාර්ගයක් නැහැ කියලා සිතනවද? எல்லா பக்கத்திலும் நெருக்கடி என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறீங்களோ, හැම පැත්තෙම මම ඉරවි සිටිනවයි කියලා ඔබ කල්පනා කරනවද? அத்தனை பேரும் ඒ හැම දෙනාම கையில் இருக்கிற வேதம் අතේ තිබෙනා වූ උන්වහන්සේගේ திறக்கப்பட்ட වචනය புத்தகமாய் இருக்க வேண்டும். මේ වචනය නිතරම කියවන්න அதில் අවශ්‍යයි. இருக்கிற வார்த்தைகளை வாசித்து இருதயத்தை நிரப்ப வேண்டும். මේ වචන වලින් අපගේ හදවත් පුරව ගන්න අවශ්‍යයි. நம்முடைய சபையில் கொடுக்கிற ஒவ்வொரு உபதேசத்தின்படி நாம் நடக்க வேண்டும். සභාවේ දෙවියන් වහන්සේ කතා කරන වචනේ ආකාරව අපි අනුගමනය කරන්න අවශ්‍යයි. அப்படி செய்யும் பொழுது එවැනි ආකාරව කරන
කරන්නා உங்களுக்காக මොහොතේදී வாசல்களை திறக்கிறார். ඔබ அது වෙනුවෙන් நிரந்தர வாசலாய் இருக்கும். ආමේන්. ඔබ ஒருவனும் பூட்ட முடியாது. ඔබ වෙනුවෙන් දෙවියන් වහන්සේ විට දොරවල් අරිනවා. ඒ දොර කාටවත් වසන්න බෑ. மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கின்றேன். මල්කියා 2 අය මම කියවන්නම්. சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, සත්‍ය වචනය ඔහුගේ මුඛයේ තිබුණා. அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. ඔහුගේ තොල්වල අපරාධයක් තිබුණේ அவன் නැහැ. என்னோட சமாதானமும் யதார்த்தமாய் சஞ்சரித்து ඔහු සමාදානින් මා සමග ජීවත් වී அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்பினார். ආමේන්. බොහෝ මනුෂ්‍යයන්ව නපුරු මාර්ගයෙන් මා පැත්තට ඇරෙව්වා. கரங்களை வைத்து எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? දැත් උසෝමින් කී දෙනෙකුට ආමේන් කියන්න சத்திய வேதம் පුළුවන්ද? உங்கள் வாயில் இருந்தால் සත්‍යතාවයේ මේ වචනේ ඔබගේ මුඛයේ தேவையற்ற තිබෙනවා. வார்த்தைகள் உங்கள் வாயிலே புறப்படுவது இல்லை. අනවශ්‍ය වචන ඔබගේ මුඛයෙන් පිටත් වෙන්නේ නැහැ. சத்திய வேதத்தை நீங்கள் இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷனா இருப்பீர்கள் දෙවියන් என்றால் වහන්සේගේ වචනේ රෑ දවල් ඔබ මෙනෙහි කරනවා வீணான නම් வார்த்தைகள் உங்கள் இருதயத்தில் புறப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. අනාවශ්‍ය වචන ඔබගේ හදවතින් පිටත් වී එන්නේ නැහැ. நாம் அநேக மக்களை අපි බොහෝ ජනතාව மாற்றுகிற ஒரு வல்லமை වෙනස් කරන්නා වූ බලය, உங்களுக்குள் அந்த வார்த்தை கொடுக்கிறது. ඒ බලය ඔබ තුලට ලබා පැමිණෙනවා. நீ பாருங்களேன், ஒரு நாளைக்கு ஒரு 20 வசனத்தை மனப்பாடமா சொல்லிட்டே இருங்களேன். දවසකට වචන 20ක් මෙනෙහි කරන්න. அப்படி இல்லை என்றால் நம்ம சண்டே உங்களுடைய போதகர் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும் பொழுது அதை தியானித்துக் கொண்டே இருங்களேன். ඉරු දින දේවමේ තුලින් ලැබෙනා වූ වචනය ඔබ මෙනෙහි කරමින් සිටින්න. தினமும் வேதத்தை தியானிக்கும் பொழுது உங்களோடு ஒரு சில வசனத்தை பேசுவார். அதை திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருங்களேன். දිනපතා බයිබලයේ කියවන මොහොතේදී දෙවියන් වහන්සේ අදවතට දෙන්නා වූ වචනය මෙනෙහි කරමින් සිටින්න. உங்களை அறியாமலே ඔබට නොදැනුවත්ව உங்களுக்குள் இருக்கிற தேவையற்ற அத்தனை காரியங்களும் தானாகவே வெளியே போகும். ආමේන්. ඔබ තුළ තිබෙනා වූ අනවශ්‍ය හැමදේම ඔබට දන්නේ නැතුවම ඉබේම ඒවා ඉවත් වී යනවා. உங்களுடைய வாழ்க்கை மாற்றத்துக்குள்ளே வரும். ඔබගේ ජීවිතේ වෙනස් වීමකට ඇතුල් உங்களுடைய වෙනවා. சிந்தைகள் மாறத் துவங்கும். ඔබගේ සිතුවිලි වෙනස් වෙනවා. உங்களுடைய வார்த்தை மாறத் துவங்கும். ඔබගේ වචන වෙනස් වෙනවා. நீங்கள் மனிதரை பார்க்கும் பொழுது எரிச்சலைய மாட்டீர்கள். ඔබ මනුෂ්‍යයන් දෙස බලන මොහොතේදී ඔබ තරාවටපත් වෙන්නේ නැහැ. அவர்கள் மேல் தெய்வீக அன்பு செலுத்தும்படி இந்த வேதம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும். ඔවුන් කෙරෙහි දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය දක්වන්නව පිණිස මේ වචනය ඔබට උගන්වන්නේ. உங்களுக்கு சொல்லட்டுமா? මම ඒක நான் කියන්නද? படித்த படிப்பு 10th ஃபெயில். මම ග්‍රේඩ් 10 එකේ ෆේල්. 9வது 2 வருஷம். ග්‍රේඩ් 9 එකේ අවුරුදු දෙකක් ඉගෙන 8வது ගත්තා. 2 வருஷம். ග්‍රේඩ් 8 එකේ අවුරුදු எல்லாம் දෙකක් சும்மாவே ඉගෙන தூக்கி ගත්තා. போட்டுருவாங்க அங்கெல்லாம். 2 வருஷம்னா ரொம்ப மக்கு பசங்க தான் 2வது வருஷம் இருப்பாங்க. ඉතාමත් මෝඩ දරුවන් තමයි දෙවෙනි අවුරුද්දේ அந்த පන්තියේ மாதிரி ஒரு ඉන්නේ. ஆளை தான் இந்த ஊழியத்துக்கு கூப்பிட்டாரு. එවැනි මිනිහෙක් වෙනව මාව තමයි நான் දෙවියන් இந்த වහන්සේගේ ஊழியத்துக்கு සේවයට வரும்போது කැඳෙව්වේ. நான் இந்த ஊழியத்துக்கு வரும்போது எந்த தகுதியும் எனக்கு இல்லை. මම මේ සේවයට එන්න මොහොතේදී මට කිසිම තනතුරක් තිබුණේ නැහැ. ஆனா නමුත් நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் 2 இன்ஸ்பெக்டர் போலீஸ் அதிகாரிகளுக்கு ஞானஸ்தானத்தை கொடுத்து ඩිසෙම්බර් මන්ත් එකේ පොලිස් ඉන්ස්පෙක්ටර්ස් දෙන්නෙකුට මම බෞතිස්ම දුන්නා. அதுல ஒரு இன்ஸ்பெக்டர் குடும்பம் 2 பேர் இந்து குடும்பம் ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு மனைவி அவனுடைய பிள்ளைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க கர்த்தர் உதவி செஞ்சார். ඔවුන් ඉන්දු පවුලක් වෙනම ඔවුන්ට බෞතිස්ම ලබා දෙන්නා පිණිස දෙවියන් වහන්සේගේ කරුණාව ලබා දුන්නා. டாக்டருங்க நம்ம சர்ச்சுக்கு உட்கார்ந்து செய்தியை கேட்க கர்த்தர் உதவி செஞ்சிருக்கிறார். වෛද්‍යවරුන් අපගේ සභාවට එනවා අපගේ පණිවිඩය අසන්නව පිණිස. இன்ஜினியர்கள் நம்ம சர்ச்சுக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்க உதவி செஞ்சிருக்கிறார். ඉංජිනේර්වරුන් අපගේ සභාවට ඇවිත් දෙවියන් වහන්සේගේ වචනය உனக்கும் අසනවා. எனக்கும் தகுதி இருக்கிறதோ இல்லையோ, ඔබට ඒ සුදුසුකම තිබෙනවාද නැද්ද? உங்களையும் என்னையும் உருவாக்கும் மாபெரும் சக்தி பரிசுத்த வேதம் மாத்திரமே. ඔබවත් මාවත් බී කරන්නා වූ Hallelujah. වචනය මේ ශුද්ධ වූ වචනය Hallelujah. තමයි. ஆபிரகாம் ආබ්‍රහාම් தேவனுடைய வார்த்தை பிடித்துக் கொண்டு දෙවියන් වහන්සේගේ වචනේ තදින් අල්ලගෙන 100 வருஷம் வாழ்ந்தாங்க. අවුරුදු 100ක් ජීවත් වුණා. ஹalleluya. ආමෙන්. 100 வருஷம் அவருடைய வார்த்தையை மட்டுமே பிடித்துக் கொண்டு நடந்தான். අවුරුදු 100ක් දෙවියන් වහන්සේගේ වචනේ පමණක් තදින් අල්ලගෙන
ගමන් කරා. அவனுடைய வாழ்க்கையில பல நெருக்கடிகள் வந்தது, ඔහුගේ ජීවිතයට බෝ පීඩාවන් ආවා. பஞ்சங்கள் வந்தது. බෝ වාතාවරණයන් වලට මුහුණ දුන්නා. சொந்த சகோதரன் மகனே அவனுக்கு எதிராய் மாறிவிட்டான். තමන්ගේ සහෝදරයාගේ පුතාම ඔහුට විරුද්ධව නැගිටි இந்த நாளிலே கூட பலவிதமான பிரச்சனைகளை நீங்க சந்தித்து இருக்கலாம். ඔබත් බෝ මෙවැනි ආකාර බෝ ප්‍රශ්න වලට මුහුණ දී තිබෙන්න පුළුවන්. பலவிதமான நெருக்கடியான நேரத்துக்குள் நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம். බෝ අමාරු වාතාවරණයට ඔබ වැටි සිටින්න පුළුවන්. ஆபிரகாம் விசுவாசித்ததெல்லாம் ආබ්‍රහම් විශ්වාස කළේ தேவனின் வார்த்தையும் දෙවියන් වහන්සේගේ වචනය. தேவனையும் முற்றிலும் நம்பினார். දෙවියන් වහන්සේගේ වචනයත් දෙවියන් වහන්සේව පමණක් සම්පූර්ණම විශ්වාස எத்தனை කරා. வருஷம்? 100 வருஷம் விடாமல் பின்பற்றி இருந்தார். අවුරුදු 100ක් නොකඩවා දෙවියන් වහන්සේව අනුගමනය வேதம் කරා. சொல்லுகிறது, சங்கீதம் 37 அதிகாரம் 30 வசனம் 31 வசனம், ගීතාවලියේ 38 30 සහ 31. நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து ධර්මිෂ්ඨයාගේ මුඛයෙන් ප්‍රඥාව පිටත් වෙනවා. அவனுடைய நாவு நியாயத்தை பேசும். ඔවුන්ගේ දිව නිතරම ධර්මිෂ්ඨ දේවල් அவனுடைய කතා தேவன் කරනවා. அருளிய வேதம் ඔවුන්ගේ මුඛයේ දෙවියන් වහන්සේ දුන්නා වූ වචනය அவன் இருதயத்தில் இருக்கிறது. ඔහුගේ හදවතේ තිබෙනවා. அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. ඔහුගේ ගමන කවදාවත් වැරදෙන්නේ නැහැ. எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்ல කී போறீங்க? දෙනෙක් දැත් ඔසොමින් ආමෙන් உங்கள் කියනවාද? நடைகளை உறுதிப்படுத்துகிறது வேதம். ඔබගේ ගමන ස්ථීර කරන්නේ දෙවියன் වහන්සේගේ වචනය. உங்கள் வாழ்க்கையில் சறுக்கல் இல்லாமல் நிமிர்ந்து நிற்க செய்கிறது வேதம். ඔබගේ ජීවිතය ඔබ වැටෙන්නේ නැතුව ඔබව ස්ථීරව තබන්නේ දෙවියන් වහන්සේගේ වචනය. தள்ளாடுகிற கால்கள் தள்ளாடாதபடி பலமாய் நிற்க செய்கிறது பரிசுத்த வார்த்தை. ඔබගේ පාදය පැකිලෙන්නේ නැතුව දෙවියන් වහන්සේගේ වචනය තමයි ස්ථීරව තබන්නේ. யோசித்து பாருங்க, ஆபிரகாம் எப்படி 100 வருஷம் பின்வாங்காமல் அவன் முன்னேறி இருப்பான். අවුරුදු 100ක් කොහොමද ගමන් කරේ ආබ්‍රහම්? இன்றைக்கு அநேக விசுவாச மக்களை நாம் பார்க்கின்றோம். අද අපි බොහෝ ඇදලිවන්ත මනුෂ්‍යයන්ව බලනවා. 3 மாசம் சந்தோஷமா வருவாங்க, අවුරුදු මාස 3ක් සතුටින් එනවා. 6 மாசம் சந்தோஷமா வருவாங்க, මාස 6ක් சතුටින් එනවා. 1 வருஷம் சந்தோஷமா வருவாங்க. අවුරුද්දක් සතුටින් පැමිණෙනවා. கொஞ்சம் கொஞ்சமாய் மனத்தளர்வு வந்து கொண்டே ඊට இருக்கும். පස්සේ පොඩ පොඩ ඔවුන් මලානික වෙනවා. ஒரு சொல்லட்டுமா, ஆபிரகாம் 25 வருஷம் வாக்குத்தத்தத்துக்காக காத்திருந்தான். ආබ්‍රහම් අවුරුදු 25ක් දෙවියන් වහන්සේගේ පොරොන්දුව වෙනුවෙන් බලා සිටියා. ஒரு நாளும் அவன் விட்ட இடத்தில் திரும்பி பார்க்கவில்லை. ආමේන්. ඔව් අතෑරු ආවා වූ ස්ථානය ඔව් කිසි මොහොතක නැවත ඇරී බැලුවේ அவன் නැහැ. அவன் விட்டு வந்த கலாச்சாரத்தை திரும்பி பார்க்கவில்லை. ඔව් අතෑරලා ආවා වූ ඒ සංස්කෘතිය ගැන නැවත ඇරී බැලුවේ නැහැ. அவன் விட்டு வந்த வழிபாடுகளை திரும்பி பார்க்கவில்லை. ඔව් අතෑර ආවා වූ ඒ රූප නමස්කාරය ගැන නැවත ඇරී බැලුවේ அவன் නැහැ. அவன் பார்த்ததெல்லாம் ඔව් බැලුවේ. அவனை அழைத்த தேவனை மட்டும் பார்த்தான். ආමේන්. ඔව් කැඳවුවා වූ දෙවියන් වහන්සේ පවණයි ඔව් බැලුවේ. அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் ඔව් දුන්න දෙවියන් වහන්සේ දුන්නා அவன் පොරොන්දුව இதயத்தில் இருந்ததினால ඔහුගේ හදවත තුල அவன் තිබුණ නිසා அசைக்க முடியாமல் நடந்தான். ඔව් ආමේන්. ஹalleluya. ඔව්ව කාටවත් සොලවන්න බැරි වුණා. இன்றைக்கும் விசுவாசத்தை பேசும் பொழுது අදත් ඇදවිල්ල ගැන කතා කරන මොහොතේදී ஆபிரகாமை பேசாமல் இருக்க முடியாது. ආබ්‍රහම් ගැන කතා කරන්න නැතුව ඉන්න බෑ. ஆபிரகாமின் விசுவாசம் எப்படிப்பட்ட உயர்ந்த இடத்தில் இருக்கிறது தெரியுங்களா? ආබ්‍රහම්ගේ ඇදවිල්ල කොපමණ උසස් ස්ථානයේ තිබෙනවද කියලා දන්නවද? அவனுடைய சரீரம் செத்து போய்விட்டது. ඔහුගේ ශරීරය මියගී තිබුණා. அவனுடைய ஆண்மை தன்மை செத்து போய்விட்டது. ඔහුගේ ශරීරය හැමදේම මියගී තිබුණා. அவளுடைய மனைவியினுடைய கர்ப்பப்பை செத்து போய்விட்டது. භාර්යාවගේ ගර්භාෂය මැරී තිබුණා. அதிலே உயிர் இல்லை. ඒකේ තුල ජීවනයක් තිබුණේ නැහැ. அப்படி இருந்தும் නමුත් வாக்குத்தத்தம் கொடுத்தவரை விசுவாசித்தார். පොරොන්දු වුණා වූ තැනන් වහන්සේව ඔහු විශ්වාස කරා. அதை தேவன் நீதியாய் எண்ணினார். ඒ දේ ඔහුට ධර්මිෂ්ඨයක් ලෙස දෙවියන් වහන්සේ සැලකුවා. பக்கத்துல பார்த்து உங்க விசுவாசம் எப்படி இருக்குதுன்னு கேளுங்க. අසල ඉන්න කෙනා බලලා අහන්න ඔබගේ ඇදහිල්ල කොහොමද තිබෙන්නේ? கொடுத்தா கொடுக்கட்டுங்க, දෙනවා නම් செஞ்சா දීපු செய்யட்டுங்க, දේ அதெல்லாம் விசுவாசம் கிடையாது. ஆபிரகாம் சொன்னான், දෙවියන් වහන්සේ දෙනවා නම් எனக்கு දීපු දේ. சொன்னபடியே பிள்ளையை கொடுப்பார். ආබ්‍රහම් පැවසුවා දෙවියන් වහන්සේ எனக்கு පැවසු ආකාරයටම උන්වහන්සේ මට ලබා දෙනවායි எனக்கு කියලා. சொன்னபடியே வேலையை கொடுப்பார். මට උන්වහන්සේ පැවසු ආකාරයටම ලබා எனக்கு දෙනවා. சொன்னபடியே ஊழியத்தில் பயன்படுத்துவார். මට කියපුවා දෙවියන් වහන්සේ පැවසු ආකාරයම எனக்கு සේවයේ சொன்னபடியே පාවිච්චි කරනවා. நெருக்கத்தை மாற்றுவார். උන්වහන්සේ පැවසු ආකාරය මගේ අමාරු වාතාවරණින් මම அவர் එළියට ගන්නවා. அருளிய வேதம் උන්වහන්සේ දුන්නා වූ என் වචනය இருதயத்தில் எப்போதும் இருக்க வேண்டும். ආමේන්. මගේ හදවත තුල නිතරම තිබෙන්න අවශ්‍යයි.
தட்டி எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? දැත් ඔසමින් කී දෙනෙක් சத்தமா ஒரு ආමෙන් ஆமென் කියනවාද? சொல்லுவோமா? අපි සද්දෙන් ආමෙන් කියමුද? நீங்க வேதத்தை உள்ளே கொண்டு வரும் பொழுது දෙවියන් වහන්සේගේ වචනේ ඔබ ඇතුළට ගෙන එන මොහොතේදී உங்களுக்குள் இருக்கிற சோர்வுகள் மாற ஆரம்பிச்சிரும். ඔබ තුළ තිබෙනා මලානිකකම ඉවත්ව යනවා. அவிசுவாசம் மாற ஆரம்பிச்சிரும். අවිශ්වාසකම නැති වී යනවා. நெருக்கடிகள் மாற ஆரம்பிச்சிரும். අමාරු වාතාවරණයන් ஒரு වෙනස් தெய்வீக වෙනවා. விசுவாசத்தின் ஆவியை දිව්‍යමත් ඇදහිල්ලේ ආත්මය இந்த பரிசுத்த வேதம் உங்களுக்கு உண்டாக்கும். මේ ශුද්ධ වචනේ ඔබ තුළ ඇති எத்தனை பேர் கை කරනවා. உயர்த்தி ஆமென் சொல்ல போறீங்க? ආමෙන් කියනවාද? ஹalleluya. හalleluya. இந்த ஊழியத்துல මගේ සේවයේ வேத வசனத்தை நம்பி வாழ்ந்த දෙවියන් වහන්සේගේ වචනේ විශ්වාස කරලා මම ජීවත් என்னுடைய වුණා. சர்ச்சில் நேம் போர்டே கிடையாது அன்று. මගේ චර්ච් එකට නේම් බෝඩ් එකක් எந்த තිබුණේ නැහැ. விளம்பரமும் கிடையாது. කිසිම ඇඩ්වර්ටයිස්මන්ට් එකක් எங்களால் නැහැ. எங்களால் கூட்டம் நடத்துவதற்கு வசதிகள் இல்லை. මක් නිසාද මේ වෙනි ආකාරව කරන්න මට පාසුකමක් තිබුණේ නැහැ. நான் செய்ததெல்லாம் ஜெபம் மட்டுமே. මම එකම එක දෙයයි කරේ යාඥාව පමණයි. முழங்காலில் நின்று வேதத்தை வாசித்துக் கொண்டே இருப்பேன். දණින් සිටමින් මම නිතරම දෙවියන් වහන්සේගේ වචනේ කියවනවා. புதிய ஏற்பாடு முழுவதும் எழுதி 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 முடிச்சிருக்கிறேன். අලුත් කිව්සම මම සම්පූර්ණයෙන්ම ලියලා නිම කරලා கிட்டத்தட்ட තිබෙනවා. 4 கலர் பேனா வச்சிருப்பேன். அப்பெல்லாம் ஒரு கட்ட பேனான்னு சொல்லுவாங்க. 4 கலர் பேனா 4 பேனா வச்சிருப்பேன். මම පාට අතරකින් පෑන් තබාගෙන සිටිනවා. Black, blue, red, violet. කළු සුදු රතු වයලට් පාටෙන් ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு கலர்ல எழுதுவேன். හැම වචනයක්ම එක එක පාට වලින් ලියනවා. சில நேரத்துல 2 மணி வரைக்கும் பைபிளை எழுதிட்டு இருப்பேன். සමහරක් විට රෑ 2 වෙනකම මම වචනේ எப்படியாவது இந்த ලියනවා. வேதம் என் வாழ்க்கையை மாற்ற வேண்டும். කොහොමාරි මේ වචනය මාව මගේ இந்த ජීවිතේ වෙනස් வேதம் කරන්න எனக்கு අවශ්‍යයි. அற்புதத்தை கொண்டு வர வேண்டும். මේ වචනය මට ආස්කමක් ගෙන දෙන්න අවශ්‍යයි. இந்த வேதம் என் ஊழியத்தில் திருப்புமுனையை கொடுக்க வேண்டும். ආමේන්. මේ වචනය මගේ ජීවිතේට මාත් වෙනස් වීමක් ඇති කරන්න ඕනේ. நீங்க வேதத்தை வாசித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் திருப்புமுனையை காண்பீர்கள். ආමේන්. ඔබ දෙවියන් වහන්සේගේ වචනය කියවලා බලන්න ඔබගේ ජීවිතේ මාත් වෙනස් වීමක් ඔබ දකි. நீங்கள் செய்கிற ஒன்றும் வீணாய் போவதே இல்லை. ඔබ කරන කිසි දෙයක් නිෂ්ඵලව යන්නේ නැහැ. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் உங்களுக்கு தெரிந்த வசனம். ගීතාවලිය පළවෙනි පරිච්ඡේදය ඔබ முதல் දන්නවා. வசனம் விட வேண்டிய வசனம். පළවෙනි පදය ඔබ දන්නවා. இரண்டாவது வசனம் செய்யக்கூடிய வசனம். දෙවෙනි පදය අපිට අනුගමනය කරන්න පුළුවන්. மூன்றாவது வசனம் அவர் செய்ய வேண்டிய வார்த்தை. තුන්වෙනි පදය දෙවියන් වහන්සේ ඉෂ්ට කරන්න අවශ්‍ය වෙන පදය. இன்றைக்கு நாம் விட வேண்டியதை விடும் பொழுது අපි අද අත්තරින්න ඕනේ දේ අත්තරිනා මොහොතේදී கர்த்தரின் வார்த்தையை பிடித்துக் கொள்ளும் பொழுது දෙවියන් වහන්සේගේ වචනේ තදින් අල්ල நாம் ගන්නා செய்கிற මොහොතේදී அனைத்தையும் வாய்க்க பண்ணுவார். අපි කරන්නා වූ හැමදේම දෙවියන් වහන්සේ සඵල කරනවා. கரங்களை உயர்த்தி எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? දැත් ඔසමින් ආමෙන් කියමුද? எல்லாமே சக்சஸ் ஆயிடும். අපි කරන්නා වූ හැමදේම සඵල Hallelujah. වෙනවා. හalleluya. சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 92 93 வசனத்தை வாசிக்கிறேன். ගීතාවලිය 119 92 සහ 93. உமது வேதம் என் மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் ඔබගේ වචනය මගේ සතුටක් උනේ නැත්නම් என் துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன். මගේ දුකේදී මම විනාශ වී සිටී. நான் ஒருபோதும் உடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன். මම කිසි මොහොතකදී ඔබගේ අන මම අමතක කරන්නේ அவைகளால் නැහැ. நீர் என்னை உயிர்ப்பித்தீர். ආමේන්. ඒ දේ තුලින් ඔබ මාව ප්‍රාණවත් කළා. எத்தனை பேர் கை உயர்த்தி ஆமென் කී சொல்ல දෙනෙක් போறீங்க? ආමේන් කියනවාද? வேதம் மகிழ்ச்சியை மட்டுமே கொடுக்கும். දෙවියන් වහන්සේගේ වචනය Hallelujah. නිතරම සතුට පමණයි අපට ලබා දෙන්නේ. நீங்க ரொம்ப கஷ்டத்துல வந்திருக்கலாம். ඔබ බොහෝ අමාරු වාතාවරණයකින් ඇවිත් மன සිටින්න உளைச்சல்ல පුළුවන්. வந்திருக்கலாம். ඒ තාමත් මානසික පීඩනයට ඇතුල් වී நீங்க සිටින්න வசனத்தை පුළුවන්. படிச்சு தியானம் பண்ணிட்டே இருங்க. වචනය කියවීම මැනී කරගෙන සිටින්න. உங்க சர்ச் மெசேஜ் லைவ்ல போயிட்டே இருக்கும். ඔබගේ සභාවේ දේශනාව අසමින් அதை සිටින්න. திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருங்க. ඒ දේ නැවත නැවත ඒ දේට ඇහුම්කන් දෙන්න. ஒரு சில வார்த்தை உங்களை கண்டிப்பாக கூட தேவனுடைய வார்த்தை வந்திருக்கலாம். සමහරක් වචනවල තුලින් දෙවියන් වහන්සේ ඔබට කතා කරනවා. அல்லது நீங்கள் மாற வேண்டும் என்று ஒரு சில வார்த்தையை பரிசுத்தாவியானவர் பேசி இருக்கலாம். සමහරක් වචන තුලින් ඔබ වෙනස් වෙන්න ඕනි කියලා அதை සුද්ධාත්ම திரும்ப වහන්සේ திரும்ப කතා කරා. தியானியுங்கள். නැවත නැවත ඒ දේ அந்த මෙනෙහි வார்த்தை කරන්න. தான் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை கொண்டு வர போகிறது. ආමේන්. ඒ වචනය තමයි ඔබගේ ජීවිතයට ආස්කම ගෙන දෙන්නේ. நான் ஊழியத்தை ஆரம்பித்த நாட்களில මම සේවයේ පටන් ගත්ත කාලේදී எனக்கு தெரிந்த ஒவ்வொரு சிலரை கொடுத்து சர்ச்சில் விட்டுருவேன் பிரசங்கம் பண்றதுக்கு. මට දන්නාව අයට මම දේශනා කරන්නව පිණිස දෙනවා. சர்ச்சில் நீங்க நினைக்கிற சர்ச் இல்ல, கீழே ஒரே ஒரு சின்ன ஆள் ஒரு 20 பேர் சர்ச்சில் இருப்பாங்க. ඔගලන් හිතන්නව ආකාරයට මා ලොකු வேற සභාවක් யாரும் නෙමෙයි கிடையாது. 20 දෙනෙක් විතර සිටියා. நான் என்ன யோசித்தேன், வேலை செய்கிறவர்கள் வந்தால், මම කුමාරද සිටුවේ වැඩ කරන කට්ටිය நல்ல ආවොත් படித்தவர்கள் வந்தால், හොඳට උගත් කට්ටිය ආවොත් நல்ல செய்தியை கொடுப்பாங்க. හොඳ
පණිවිඩයක් ලබා அதன் දෙයි. மூலமாய் ஊழியத்தை ஆசீர்வதிப்பார் நினைச்சேன். ඒ දේ තුලින් දෙවියන් වහන්සේ සේවය ආශිර්වාද කරයි කියලා. என்னோட ஒரு வசனம் பேசினார். මා සමග දෙවියන් වහන්සේ කතා කරා. அவர்கள் மெய்ப்பன் ඔවුන් එඬේරු குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள் என்று பேசினார். ඔවුන් බුරන් නැති බල්ලන් කියලා දෙවියන් වහන්සේ මාත් සමග කතා කරා. ஆற்ற உருவ குத்தினது போல இருந்தது. මගේ හදවතට හැන්න ආකාරයට அந்த මට තිබුණා. வசனத்தை நான் திரும்ப திரும்ப வாசிக்க ඒ ஆரம்பித்தேன். වචනය මම නැවත නැවත කියවන්න පටන් ගත්තා. சொல்லட்டுமா, அந்த ஒரு வார்த்தை தான் என் வாழ்க்கையின் ஆசீர்வாதமாய் அமைந்து விட்டது. ඒ එක වචනය තමයි මගේ ජීවිතේ සම්පූර්ණම ආශිර්වාදයක් எத்தனை பேர் ලෙස கை වෙනස් உயர்த்தி වුණේ. ஒரு ஆமென் சொல்ல කී போறீங்க? දෙනෙක් ආමේන් කියනවාද? சபை සභාව ஆசீர்வாத வசனத்தை எடுத்துக்கொள்கிறது போல ආශිර්වාද ලද්දා වචන අල්ල ගන්නව எச்சரிப்பின் வசனத்தை ආකාරයට எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் ආමේන් අවවාදයේ වචනේ ලබා ගන්නවා නම් நினைத்து பார்க்காத மேன்மையை, අපි සිතපු නැති උසස් වීම, நினைத்து பார்க்காத உயர்வை, අපි සිතපු නැති උසස් වීම, நினைத்து பார்க்காத அற்புதத்தை අපි සිතපු නැති ආස්කම් இந்த வேதம் உங்களுக்கு செய்து காண்பிக்கும். ආමේන් මේ වචනය ඔබට ලබා கைதட்டி දෙනවා. அலையிலே சொல்லாமா? අපි අපල සන්නාදේ ලබා எங்க දෙනවා. போனாலும் இந்த මාසෙ பைபிளை நான் சுமப்பேன். මම කොයි ගියත් හරි දෙවියන් වහන්සේගේ වචනේ සමග තමයි என் கூட යන්නේ. உடன் ஊழியர்கள் வந்தாலும் சரி, මාත් සමග මගේ சில සේවකයන් பேர் ආවත් හරි கார் ஓட்ட என்னோடு வருவாங்க. සමහරක් අය මට ඩ්‍රයිව් කරන්න என்னுடைய පිරිස මාත් සමග பைபிளை ඉන්නවා. நான் தான் சுமப்பேன். නමුත් මගේ இந்த බයිබලේ பைபிளை මමයි எடுக்க நான் උසුලන්නේ. பாக்கியம் பெற்றவனாய் මේ இருக்கிறேன். උසුලන්න මේ දේ උසුලන්න පිණිස මම ඉතාමත් භාග්‍යවන්තයි. இன்றைக்கு அநேக பிள்ளைகள் வேதத்தை கையில் எடுக்க மறுக்கிறார்கள். අද බොහෝ දරුවන් මේ බයිබලේ උස්සන්න කැමති නෑ. செல்போன் கீழே வச்சுட்டேன். செல்போன் தான் கையில கொண்டு வருவார்களே தவிர සෙල්ෆෝන් එක තමයි අතේ තියාගන්නේ. செல்போன் எடுப்பதில் இருக்கிற மகிழ்ச்சி, සෙල්ෆෝන් එක අතර ගන්නවා பரிசுத்த வேதத்தை கையில் எடுப்பதற்கு அவர்கள் வெட்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். දෙවියන් වහන්සේගේ වචනේ අත ගන්න ඔවුන් ලැජ්ජාව වෙනවා. அன்பு வாலிப நண்பர்களே, මගේ තරුණ දරුවනේ, நானும் இளமை பருவத்தில මමත් තරුණ කාලේ வேதத்தை புறக்கணித்தேன். මේ දෙවියන් වහන්සේගේ වචනේ එපා කරා. அப்ப செல்போன் எல்லாம் கிடையாது எங்களுக்கு. ඒ කාලේදී සෙල්ෆෝන් அந்த තිබුණේ නෑ. வசதியும் கிடையாது. ඒ පාසුකම් තිබුණේ නෑ. ஆனால் வேதத்தை கையில் எடுத்து அதை நேசித்ததினால නමුත් උන්වහන්සේගේ වචනේ අරගෙන ඒ වචනේ ප්‍රේම කරපු නිසා என்னுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்தார், வாழ்க்கையும் ஆசீர்வதித்தார், මගේ පවුලත් මගේ ජීවිතේ දෙවියන් වහන්සේ ආශිර්වාද ஊழியத்தையும் කරා. ஆசீர்வதித்தார், සේවයත් ආශිර්වාද කරා. பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தார். දරුවන්වත් ආශිර්වාද කළා. ஆசீர்வாதம் பெருகிக் கொண்டே இருக்கிறது. ආශිර්වාදය தலைக்கு மேல වැඩි கை වීගෙනම தட்டி அலையிலே තිබෙනවා. சொல்லுவோமா? අපි අත්පොළ සන්නාදේ ලබා දෙමින් උන්වහන්සේට ස්තුති කරමු. ஒன்றுமே இல்லாம இந்த ஊழியத்துக்கு வந்தங்க. කිසි දෙයක් නැතුව මම මේ සේවයට ආවා. இன்னைக்கு லட்சங்களை ஊழியத்துக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். මම අද සේවය වෙනුවෙන් ලක්ෂ ගණන් දෙමින් සිටිනවා. எனக்கு வருவத சாப்பாடு தவிர மற்ற எல்லாத்தையும் கர்த்தருக்காக விதைத்து கொண்டிருக்கிறேன். මට එන්න උදේන් කෑමට අර අනිත් හැමදේම දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් මම වපුරමින් සිටිනවා. அந்த அளவுக்கு அற்புதத்தை செய்தது ஒன்றே ஒன்றுதான், එවැනි දුරට ආස්කමක් කළේ එකම එක දෙයයි. கர்த்தரும் அவர் வார்த்தையும். දෙවියන් වහන්සේ දෙවියන් ஐ වහන්සේගේ ආමෙන් වචනයක් சொல்லுவோமா? පමණයි. மூன்றாவது, තුන්වෙනි කරුණ. ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட பிறகும் ආබ්‍රහම් දෙවියන් වහන්සේගේ පොරොන්දුව ලබා ගත්තාන් පසුව ஆண்டவரை விடாமல் பற்றி கொண்டார். දෙවියන් වහන්සේව නොකඩවත් අදින් අල්ලගත්තා. ஏற்கனவே நான் சொன்னேன், 100 வருஷம் ஆபிரகாம் கர்த்தரின் வார்த்தை விசுவாசித்து நடந்தான் என்று சொல்லி. මම පැවසු අවුරුදු 100ක් ආබ්‍රහම් දෙවියන් වහන්සේගේ වචනේ විශ්වාස කරමින් ගමන් කරා. அநேக விசுவாசிகளை நாம் பார்க்கின்றோம். බොහෝ ඇදහිලිවන්තයන් දෙස අපි බලනවා. திருமணத்துக்காக ஜெபம்னு சொல்லுவாங்க. විවාහය උදෙසා යාඥා කරන්න කියනවා. பாஸ்டர் நல்ல மகளை கொடுக்கணும் பாஸ்டர், හොඳ දියණියෙක්ව ලබා දෙන්න ඕනේ. என் மகளுக்கு நல்ல மகனை கொடுக்கணும் பாஸ்டர், මගේ පුතාට හොඳ ලේලි කෙනෙක් எனக்கு හම්බ වෙන්න மட்டும் ඕනේ. திருமணமான குடும்பமாய் ஊழியம் செய்வோம் பாஸ்டர். මට විවාහ වුණොත් මම පවුල් පිටින් සේවය කරනවා. பாஸ்டரும் பொண்ணுக்காக பையனுக்காக ஜெபம் பண்ணி அழகா திருமணம் நடத்திடுவார் சர்ச்சில். පාලකතුමාත් යාඥා කරලා විවාහය කරලා ஒரு දෙනවා. மாதம் 2 மாதம் இருக்கும். මාසයක් දෙකක් ගත වුණාන් පසුව ஒவ்வொரு சண்டே அவுட்டிங் போயின்னு இருப்பாங்க. ඔවුන් අම ඉරිදාම අවුටින් යනවා. இது தெய்வீக அன்பு இல்ல. මේක දෙවියන් වහන්සේ මත තබා තිබෙනව ප්‍රේමය නොවේ. ஒரு சில இடத்துல கேட்பாங்க, සමහරක් අය මගෙන් மாஸ்டர் අසනවා எனக்கு ஒரு கார் இருந்தா මට කාර් එකක් තිබුණා. நான் ஒரு 4 பேரை சர்ச்சுக்கு கூட்டு வரோம் பாஸ்டர். මම 4 දිනකව සභාවට நானும் එක්කගෙන ஜெபம் එනවා. பண்றது, ஆண்டவரே ஒரு காரை கூட ஆண்டவரே, මමත් යාඥා කරනවා කාර් එකක් அவங்க ලබා දෙන්න. ஆசீர்வதிச்சிட ஆண்டவரே. ආශිර්වාද කරන්න ஒரு 4 ස්වාමීනි. பேர் சர்ச்சுக்கு வருவாங்க. සභාවට තවත් 4 දිනක එයිනේ.
புது கார் வாங்கி ஒரு நாள் ஜெபம் பண்ணுவேன். අලුත් කාර් එකක් මිලදී ගත්තාන් පස්සේ දවසක් යාඥා කරනවා. காணிக்கையும் கொடுத்துருவாங்க, ஸ்வீட்டும் கொடுத்துருவாங்க. ස්වීට්ස් ලබා දෙනවා. ஒரு மாசம் நல்லா வருவாங்க பாருங்க. මාසයක් හොඳට 2 පැමිණෙනවා. மாசம் நல்லா வருவாங்க. මාස දෙකක් සභාවට එනවා. 3வது மாசம் பாத்தீங்கன்னா ஆளே இருக்க மாட்டாங்க. තුන්වෙනි මාසේ සභාවේ පේන්නම නැහැ. கார் வாங்கும்போது அவங்க எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. කාර් එක ගන්න ප්‍රථමයෙන් கல்யாணம் ඕන් ஆகிற මට வரைக்கும் කෝල් அவங்க எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. විවාහ වෙන්න ප්‍රථමයෙන් ඕන් இப்போ මට நான் කෝල් தான் உங்களுக்கு කරනවා. ஃபோன் பண்ணணும். දැන් මම තමයි ඕන්ට කෝල් කරන්නේ. கை உயர்த்தி ஆமென். දැත් ඔසෝමින් ආමෙන්. கிடைத்தது பெற்றுக்கொண்ட வரைக்கும் 75 வருஷம் கிடைத்த பிறகு கர்த்தரை சார்ந்து கொண்டான். ඔවුට ලැබුණේ නැති කාලේ දෙවියන් වහන්සේ මතම රැඳී සිටියා. ඔවුට දරුවා ලැබුණාන් පස්සේ දෙවියන් වහන්සේ මතම ඔවු රැඳී සිටියා. இன்றைக்கு அநேக மக்கள் අද බොහෝ ජනතාව திருமணத்துக்கு முன்பு இருந்த பக்தி வைராக்கியம் இல்லை. විවාහයට ප්‍රථමයෙන් තිබෙන්නා වූ දෙවියන් වහන්සේ මත තිබෙනා වූ அவர்கள் චෝදිතකම விரும்பின නැති பொருள் වෙනවා. அவர்களுக்கு கிடைத்த பிறகு தெய்வீக அன்பு இல்லை. ඔවුන්ට කැමති දේවල් ඔවුන්ට ලැබුණාන් පස්සේ දෙවියන් அந்த වහන්සේ මත තිබෙනා பொருட்களை ප්‍රේමය නැති වෙනවා. அந்த பொருட்களை நேசிக்கிற பிள்ளைகளாக இருக்கின்றார்கள். ඒ භාණ්ඩේ නැත්තම් ඒ මනුෂ්‍යයන්ට ප්‍රේම කරන්නා වූ තැනැත්තන් හැටියට වෙනස් වෙනවා. பாஸ்டர் எங்களுக்கு ஒரு அழகான பிள்ளை வேணும் பாஸ்டர். අපිට ලස්සන දරුවෙක් අවශ්‍යයි. ஒரே ஒரு பிள்ளை இருந்தா போதும் பாஸ்டர். එකම එක දරුවෙක් හිටියොත් ඇති. ரொம்ப நாள் நான் குழந்தை இல்லாம இருக்கிறோம். අවුරුදු ගණක් අපි දරුවන් නැතුව பாஸ்டர் සිටිනවා. ரொம்ப பரிதாபமான ஆட்கள். පාස්ටර්ලා ඉතාමත් මේ பாஸ்டுங்க போல பரிதாபமான ஆட்கள் இந்த உலகத்துல எவருமே இல்லை. පාලකවරුන් හැටියට පව් කියලා හිතන්න මනුෂ්‍යන් වෙන කවුරුත් නැහැ. என்ன பாஸ்டர், நம்மள மாதிரி பரிதாபமானவங்களும் பாவம் பட்ட பாஸ்டர்களும் இந்த உலகத்துல எவருமே இல்லை. கைதட்டி அலையில சொல்லாம අපි ආකාරව ඉක්මනට සිතුන වෙන වූ நாங்களும் මනුෂ්‍යන් වෙන කවුරුත් නැහැ. கண்ணீரோடு சொன்ன ஆண்டவரை எப்படியாவது ஒரு அழகான ஆண் குழந்தை கொடும், ஏதாவது ஒரு பெண்ணை கொடும், ஜெபம் பண்ணிட்டே இருப்போம் பாருங்க. අපිත් කඳුලෙන් යාඥා කරනවා කොහොමරි දරුවෙක් ලබා දෙන්න කියා. குழந்தை பிறந்து දරුවන් ඉපදීලා ஒரு தேங்க்ஸ் ப்ரே வச்சிருவாங்க. ඊට පස්සේ තැන්ක්ස් ප්‍රේයර් එකක් அதுக்கு කරනවා. பிறகு குழந்தை வீட்டுல இருக்கும், இவங்க சர்ச்சுக்கு வருவாங்க. ඊට පස්සේ දරුවා ගෙදර ඉන්නවා ඔවුන් විතරක් இன்னும் සභාවට கொஞ்சம் வந்தா පැමිණෙනවා. பாஸ்டர் இந்த சண்டே வர முடியல, ඊට පස්සේ තවක් කාලයක් ගියාම කියන என் குழந்தைக்கு පාලකතුමා මේ உடல்ல විදිහට එන්න බෑ. என் குழந்தைக்கு உடல்ல சரியில்லை, මගේ දරුවට සනීප නැහැ. அதனால அடுத்த வாரம் வரேன் பாஸ்டர். ඒ නිසා මම ඊළඟ සතිය පැමිණෙන්නම්. இப்போ குழந்தை தான் முக்கியம், சர்ச்சு முக்கியம் எல்லாம் போயிடுச்சு. දැන් දරුවා වැදගත් වෙනවා සභාව கார் වැදගත් தான் නැහැ. முக்கியம், கர்த்தர் முக்கியம் எல்லாம் போயிட்டாங்க. කාර් එක තමයි වැදගත් වෙන්නේ සභාව கல்யாணம் தான் දෙවියන් වහන්සේ முக்கியம், වැදගත් கர்த்தர் වෙන්නේ முக்கியம் எல்லாம் போயிட்டாங்க. නැහැ. විවාහය වැදගත් වෙනවා ஒரு දෙවියන් වහන්සේ ஒரு විවාහ வீடை වැදගත් கேட்பாங்க, වෙන්නේ නැහැ. ஒரு அழகான வீடு வேணும். ලස්සන නිවසක් අවශ්‍යයි කියලා கர்த்தருடைய ඉල්ලනවා. ஊழியக்கார ஜெபமணி வீட்டை கொடுப்பாரு. දෙවියන් වහන්සේ සේවකයා යාඥා அந்த කරන දෙවියන් வீட்டுல වහන්සේ ලබා දෙනවා. அந்த வீட்டுல எல்லா படமும் ஓடும், ඒ නිවස තුළ හැම දෙයක්ම බලනවා. இயேசுநாதர் வார்த்தை மட்டும் ஓடாது. හැම චිත්‍රපටයක්ම නරඹනවා. නමුත් දෙවියන් වහන්සේගේ වචනේ පමණක් ඒ ස්ථානයේ புரிந்தவர்கள் තිබෙන්නේ கை உயர்த்தி எத்தனை பேர் ஆமென் சொல்ல නැහැ. போறீங்க? ආමීන් කියන්න. ஆனா ஆபிரகாம் பெற்றுக்கொள்கிற வரைக்கும் விசுவாசித்தான். නමුත් ආබ්‍රහම් ලබා ගන්නා වූ දවස දක්වාම දෙවියන් වහන්සේ විශ්වාස කරා. வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட பிறகும் ඒ පොරොන්දු වචනේ ලබා ගත්තාන් පසුව மரண பரியந்தம் தேவனோடு நடந்தான். ඔහුගේ මරණය கைதட்டி දක්වාම அல்லேலூயா දෙවියන් சொல்லுவோமா? වහන්සේ සමග ගමන් කරා. அவன் மட்டும் நடக்கவில்லை, ඔහු පමණක් දෙවියන් වහන්සේ සමග ගමන් කරේ නැහැ. அவன் மகனுக்கு சத்தியத்தை சொல்லி கொடுத்தான். ඔහුගේ දරුවට දෙවියන් වහන්සේගේ වචනය ඉගෙනුවා. அவன் மகன் ஈசாக்குக்கு தொழுகையை சொல்லி கொடுத்தான். ඊසාක්ට දෙවියන් වහන්සේගේ නමස්කාරය ගැන කියා அவன் දුන්නා. மகன் ஆலயத்துக்கு வந்து வேலை செய்கிறதை சொல்லி கொடுத்தான். දෙවියන් වහන්සේගේ අභිමුඛී සේවය කිරීම කුමක්ද කියලා කියා දුන්නා. ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். මම යම් උදාහරණයක් ඔබට කියන්නම්. தேவன் அவனை சோதிக்க சொல்லும் பொழுது දෙවියන් වහන්සේ ඔබ පරීක්ෂා කරන ஆதியாகமம் මොහොතේදී 22ஆம் அதிகாரத்துல උත්පත්ති 22 වෙනි පරිච්ඡේදයේ ஈசாக்கை பலி செலுத்த மோரியா மலைக்கு போகிறார். ඊසාක්ව පූජා කරන්නව පිණිස මෝරියා කන්දට යනවා. அது ஒரு பெரிய சரித்திரம். ඒකම ලොකු ඉතිහාසයක්. வழியிலே தகப்பன் பிள்ளை உரையாடுகிறார்கள். මගදී පියා සම දරුවා කතා කරගෙන දෙන්නම කතා කරගන්නවා. அப்பா பார்த்து கேக்குறான், டாடி තාත්තා දිස බලලා අහනවා. விறகு இருக்கிறது கொளுத்துவதற்கு, දර තිබෙනවා, வெட்டுவதற்கு கத்தி இருக்கிறது, කඩුවක් තිබෙනවා, எரிப்பதற்கு நெருப்பு இருக்கிறது, ගින්නක් තිබෙනවා, ஆடு எங்க ஆண்டவரே? බැටළුවක් හෝ කියලා අහනවා. எப்படி தொழுகை கண்டுபிடிச்சிருக்கிறான் பாருங்க. බලන්න ஒரே
ஒரே ஒரு பிள்ளை. එකම එක දරුවෙක්. அந்த பிள்ளையை கர்த்தருக்கு பிரதிஷ்டையாய் வளர்க்கிறார்கள். ඒ දරුවව දෙවියන් වහන්සේට කැප කරලා වර්ධනය කරනවා. அன்பு பெற்றோர்களே, ප්‍රේමණීය இளம் දෙමව්පියනි, இளம் தம்பதிகளே, තරුණ දෙමව්පියනි, உங்கள் குழந்தைகள் தேவ தரிசனத்தில் வளர்க்கப்பட வேண்டும். ඔබගේ දරුවන් දෙවියන් වහන්සේගේ දර්ශනය තුළ වර්ධනය විය உங்கள் යුතුයි. பிள்ளைகள் தேவ திட்டத்தில் வளர்க்கப்பட வேண்டும். ඔබගේ දරුවන් දෙවියන් වහන්සේගේ සැලසුම තුළ වර්ධනය විය යුතුයි. இவனை தான் கொல்ல போறாங்க. මව්ව තමයි පූජා කරන්න යන්නේ. ஆபிரகாமின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. නමුත් ආබ්‍රහාමගේ සතුට සීමාවක් තිබුණේ නැහැ. நிறைய விசுவாசிங்க බොහෝ ඇදලිවන්තයන් கர்த்தர் உணர்த்துற பணத்தையே கொடுக்க மாட்டாங்க. දෙවියන් වහන්සේ අඟවන්නා වූ පඬුරම ලබා දෙන්නේ නැහැ. கர்த்தர் உணர்த்துகிற இடத்தையே கொடுக்க மாட்டாங்க. දෙවියන් වහන්සේ අඟවන්නා වූ ස්ථානයම ලබා දෙන්නේ නැහැ. எப்படி பிள்ளைய கொடுக்க முடியும்? කොහොමද දරුවෙක්ව ලබා දෙන්නේ? இப்ப நரபலி எல்லாம் கேட்க மாட்டாரு. දෙවියන් වහන්සේ එවැනි ආකාරව உன் ඉල්ලන්නේ. பிள்ளை கர்த்தருக்கு தேவை என்று கர்த்தர் கேட்கிறார். ඔබගේ දරුවා දෙවියන් වහන්සේට අවශ්‍යයි කියලා දෙවියන් වහන්සේ ඉල්ලනවා. உன் பிள்ளை இந்த ஊழியத்துக்கு தேவை என்று கர்த்தர் கேட்கிறார். ඔබගේ දරුවා මේ සේවයට අවශ්‍යයි කියලා ඔබගේ දෙවියන් වහන්සේ ඉල්ලනවා. ஆபிரகாமுக்கு ஒரே ஒரு பிள்ளை. ආබ්‍රහාම්ට එකම එක දරුවෙක්. அந்த பிள்ளை உலகத்தோடு நடக்க விடவில்லை. ඒ දරුවව ලෝකයේ සමග ගමන් කරන්න ඔහු ඉඩ ඇරියේ නැහැ. அவனைப் போலவே ඔව් ආකාරම அவன் தாயைப் போலவே ඔහුගේ මව ආකාරම கர்த்தரின் உத்தமத்திலே நடக்க வைத்தார். දෙවියන් වහන්සේ තුල ගමන් කරන්නව පිණිස සැලසුවා. தேவன் கொடுத்த வார்த்தை அவனுக்கு சொல்லி දෙවියන් கொடுத்தார். වහන්සේ දුන්නා වචනේ ඉගෙනුවා. அன்றைக்கு அவன் கரத்தில் வேதம் இல்லை. ඒ දින ඔහුගේ අදෑති දෙවියන් වහන්සේගේ වචනේ තිබුණේ නැහැ. ஆபிரகாம் கேட்டதை சொல்லி கொடுத்தான். ආබ්‍රහාම්ට ඇසුන දේ ආබ්‍රහාම් ඔහුට ඉගෙනුවා. அந்த தரிசனம் ඒ දර්ශනය யாக்கோபுக்கு விதைக்கப்பட்டது. යාකෝබ් තුලට වපුරන யாக்கோபு ලැබුවා. மரண பரியந்த கர்த்தரை சார்ந்து கொண்டான். යාකෝබ් මරණයම දක්වාම දෙවියන් වහන්සේව අනුගමනය කරා. அந்த தரிசனம் ඒ දර්ශනය யோசேப்புக்கு விதைக்கப்பட்டது. යෝසෙප් තුල யோசேப் වපුරන அதை ලැබුවා. மரண பரியந்த பெற்றுக்கொண்டான். යෝසෙප් මරණය දක්වාම ඒ දේ අනුගමනය කරා. மரிக்கும் பொழுது கூட ඔව් මිය යන්නව මොහොතේදී நான் தங்கி இருக்கிற எகிப்து எனக்கு சொந்தமில்லை. මම ඉන්නව මේ මිසරයේ මම අයිති නෑ. என் முற்பிதாக்களுக்கு கானானை காண்பித்தார். මගේ පියවරුන්ට දෙවියන් වහන්සේ කානාන් அந்த දේශය පෙන්වනවා. கானானுக்கு நிச்சயமாய் போய் சேர்வீர்கள். ඒ කානාන් දේශයට ඔබ අනිවාර්යෙන්ම යනවා. நான் மரிக்க போகிறேன். මම මිය යන්න යනවා. என் எலும்புகளாவது அங்க அடக்கம் செய்யட்டும். මගේ ශරීරයේ ස්ථානීය භූමිදාන කරන්න. எவ்வளவு பெரிய விசுவாசம் பாருங்க. බලන්න கைத்தட்டி කොපමණ அல்லேலூயா මාතු சொல்லலாமா? ඇදහිල්ලක්ද? இன்றைக்கு அந்த வார்த்தை நமக்குள் எத்தனை பேர் கொண்டு வர போறீங்க? අද දවසේදී එවැනි ආකාර වචනය කී දෙනෙක් ඔබ තුලට ගෙන එන්න எத்தனை යනවද? எத்தனை விசுவாசிகள் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றின பிறகு කී දෙනෙක් දෙවියන් වහන්සේ ඔබගේ ජීවිතේ පොරොන්දුව ඉෂ්ට කළාන් පසුව நீங்க கேட்ட நன்மையான ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுத்த பிறகு ඔබ ඉල්ලුවා වූ යාපත් ආශිර්වාද දෙවියන් වහන්සේ දුන්නාන් පසුව ஆதி அன்பில் எத்தனை பேர் நிலைத்திருக்கிறீர்கள்? ඒ මුල් ප්‍රේමයේ කී දෙනෙක් සිටිනවද? ஆதியில் கொடுத்த அந்த உடன்படிக்கை எத்தனை பேர் காத்து கொண்டிருக்கிறீங்க? ඔබ මුල් කාලේ දෙවියන් වහන්සේ සමග වුණා වූ ඒ ගිවිසුමේ කී දෙනෙක් ඒ දේ ඔබ ආරක්ෂා කරගෙන තිබෙනවද? ஆதியில் கொண்டிருந்த சபையின் அன்பிலே எத்தனை பேர் நிலைத்திருக்கிறீங்க? මුල් ප්‍රේමයේ කී දෙනෙක් තාමත් රැඳී සිටිනවද? கர்த்தர் இன்றைக்கு மாற்றத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறார். අද දෙවියන් වහන්සේ වෙනස් වීම ඇති කරන්න කැමැති.